இன்றைய முக்கிய செய்திகள். தேர்தல் கள நிலவரம் குறித்த சிறப்பு பார்வை. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் களத்தில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றங்கள் மற்றும் வாக்கு சதவீதங்கள் குறித்த சுவாரஸ்யமான தகவல் தற்போது வெளியாகியுள்ளன. இது குறித்த விரிவான செய்திகளை இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழகத்தில் நடந்து முடிந்த இந்த தேர்தலில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் இளைஞர்கள் மற்றும் பெண்களின் பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இருந்ததாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக 18 முதல் 29 வயதுக்குட்பட்ட இளைஞர்களின் வாக்குப்பதிவு சுமார் 88% தொட்டுள்ளது. இதில் இளம் பெண்களின் வாக்குப்பதிவு 89% வரை உயர்ந்துள்ளது. அரசியல் விமர்சகர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இந்த வாக்குகள் அனைத்தும் யாருக்கு சாதகமாக இருக்கும் என்ற கேள்விக்கு விடையாக தமிழக வெற்றி கழகத்தின் வருகை ஒரு முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை வழக்கமாக 55 முதல் 65% வரை பதிவாகும் வாக்குகள் இந்த முறை 83%க்கும் மேலாக உயர்ந்துள்ளது. இது ஆளுங்கட்சிக்கு மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணியாக கருதப்படுகிறது. கள நிலவரம். கோயம்புத்தூர், மதுரை, சேலம் மற்றும் தருமபுரி போன்ற முக்கிய நகரங்களில் வாக்குப்பதிவு சதவீதம் 80ஐ தாண்டியுள்ளது. குறிப்பாக சேலம் மற்றும் ஈரோடு போன்ற மாவட்டங்களில் 90%க்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த சைலண்ட் வேவ் எனப்படும் அமைதியான அலை குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் வீசுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பணநாயகம் வீழ்ந்ததா? இந்த தேர்தலின் மற்றொரு முக்கிய சிறப்பம்சம் என்னவென்றால் பணபலத்தை மீறி மக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளனர் என்பதுதான். எந்தவித பண விநியோகமின்றி குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் காட்டிய நேர்மையான அரசியல் அணுகுமுறை இளைஞர்களை வெகுவாக ஈர்த்துள்ளது. விளம்பரங்களுக்கு அதிக செலவு செய்யாமல் நேரடியாக மக்களை சென்றடைந்த கட்சியின் யுக்தி தற்போது பலன் அளிக்க தொடங்கியுள்ளதாக தெரிகிறது. பெண்களின் ஆதரவு. வாக்குச்சாவடிகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்த பெண்களின் எண்ணிக்கை இந்த முறை முடிவுகளை தலைகளாக மாற்ற வாய்ப்புள்ளது. விஜயின் அரசியல் வருகை மற்றும் அவர் முன்வைக்கும் கொள்கைகள் பெண்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக கள ஆய்வுகள் கூறுகின்றன. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் வைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போதுதான் தமிழகத்தின் அடுத்த 5 ஆண்டுகால அரசியல் பாதை தீர்மானிக்கப்படும். எது எப்படியோ இந்த தேர்தல் தமிழக அரசில் ஒரு புதிய மாற்றத்திற்கான தொடக்கமாக அமையப்போகிறது என்பதில் ஐயமில்லை. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.